தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டைம் வந்து நமக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டைமாக இருக்குது. ஏன் அப்படின்னா கொரோனா வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. ரொம்பவே வந்து தொற்று வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிக அளவில் வந்து பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதிகமாக வந்து இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இன்னும் வந்து அதிகப்படியான கொரோனா வந்து ஒரு நாளைக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வெளியில் போகும்போது வந்து மாஸ்க் வந்து அணிஞ்சிட்டு போங்க. அந்த மாதிரி வெளியிலேருந்து வந்ததுக்கப்புறமாக நீட்டாக வந்து கையை வந்து கழுவிடுங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதிக அளவில் வந்து இது பரவுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க ஒருத்தரும் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நான் என்ன விஷயத்தை பற்றி பேச வந்தேன் அப்படின்னா, ரியல்மியிலேருந்து ரியல்மி X3 அப்படிங்கிற ஒரு புது சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நாட்டில் வந்து பல பிரச்சனை போயிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து இவனுக்கு லான்ச் பண்ணுறதை வந்து எக்காரணம் ஒன்றும் நிறுத்த போகிறதில்ல. நம்ம மக்களும் வந்து அதை வாங்குறத வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. அவங்க ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. இப்படி தான் போயிட்டு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா OnePlus 8 Pro ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவில் சேலான மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் கூட சொல்லுது. ஸோ நமக்கு வந்து இது நல்ல ஃபோனாக இல்லை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளோட கடமை. நம்ம வாங்குறதுக்கு நமக்கு பொருளாதார வசதிகள் வரும்போது நம்ம வாங்கிக்கலாம். அதை எல்லாருமே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. வாங்குறங்கிற அந்த தேவைகள் வரும்போது வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சஜஷன் பண்ணுறோம். நீங்கள் வந்து சரி என்னடா எப்போ பார்த்தாலும் வந்து ஃபோனை பற்றி அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்கோமே, நமக்கு என்ன வாங்குறதுக்கு பணம் இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் ஃபோன்ஸ் லான்ச் ஆகுது, எதுலாம் உருப்படாத ஃபோனு, எது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து நான் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல் நம்ம சேனல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம், ஒரு ஃபோனை வாங்கலாம்னு முடிவு பண்ணி வரும்போது நம்ம சேனல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதுல ரியல்மி X3 சூப்பர் ஜூம் அப்படின்னு 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம நீங்கள் பேச போகிறது வந்து ரியல்மி X3 சூப்பர் ஜூம் பற்றி தான். கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 33,000 ரூபா விலைக்கு, அதோட ஹையர் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 33,000 ரூபா விலைக்கும், ஸ்டார்டிங் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 28,000 விலைக்கும் வந்து சேல் பண்ணுறாங்க. வந்து கையில் வந்து ரிவ்யூ பண்ணுறது ஒன்று, அதுக்கு ஸ்பெக்ஸை நம்ம கம்பேர் பண்ணி இது வந்து வாங்குறதுக்கே முதல்ல தகுதி இருக்கா இல்லையா, அது ஒர்த்து இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பற்றி பேசலாம். கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாட் கேமரா அப்படிங்கும்போது இங்கே வந்து 4 சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 64 மெகா பிக்சலில் வந்து ஒரு சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட GW1 அப்படிங்கிற ஒரு சென்சர். இந்த சென்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி Note 8 ப்ரோன்னு ஒரு ஃபோன் முன்னாடி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு, அந்த ஃபோனில் இருக்கிற ஒரு சென்சர் தான் இதிலே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி Note 8 ப்ரோவோட ப்ரைஸிங் வந்து என்ன வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட 33,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் சேல் பண்ணுறாங்க. அந்த ஃபோன்லேயும் அதே சென்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாம்சங்கோட சென்சரில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோனியோட IMX 586 சென்சரை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கீழே உள்ள சென்சர் தான் இது. அந்தளவுக்கு வந்து பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இந்த ப்ரைஸிங்கில் வந்து அவங்க சோனியோட சென்சர் 586 வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து சோனியோட சென்சரை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணலை. ஸோ நம்ம வந்து கேமரா செக்டாரை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி சென்சாரில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு மாற்றம் பண்ணியிருக்கலாம். அந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஒரு கீழே லெவலில் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவாட் கேமரா செட்டப்பில் ரெண்டாவதாக இருக்க கேமரா 8 மெகா பிக்சல் கேமரா. இது வந்து ஒரு பெரிஸ்கோப் கேமரா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 5x வரைக்கும் வந்து ஆப்டிக்கலாக வந்து ஜூம் பண்ணும், அதாவது லென்ஸ்லேயே வந்து ஜூம் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60x வரைக்கும் வந்து டிஜிட்டலாக ஜூம் பண்ணுங்கிறது போல சொல்கிறாங்க. ஸோ நான் இதை வந்து சில வெப்சைட்ஸில் வந்து ரெஃபர் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 8 மெகா பிக்சல் இந்த ஆப்டிக்கல் சென்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜிமிக்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஜூம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பக்காவான ஜூமாக இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஹுவாவேல வந்து பார்த்தீங்கன்னா P30 P40லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஜூம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜூம் கேப்பபிலிட்டி கிடையாது. இது வந்து சும்மா பேருக்காக வந்து ஒப்பேத்திருக்க மாதிரி தான் வந்து கண்டிப்பாக தெரியுது. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் வந்து கவர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 2 மெகா பிக்சலில் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செக்டாரை பொறுத்தவரை இவங்க வந்து எதை வந்து பேஸாக சூப்பர் ஜூம் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுறாங்களோ அதுவே வந்து கொஞ்சம் வந்து லோவாக தான் இருக்குது. ஸோ கேமராவில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்தில்லாத ஒரு கேமரா செட்டப் தான். ஸ்பெக்கோட அடிப்படையில் கண்டிப்பாக ஒர்த்தில்லாத கேமரா செட்டப் தான் இது. ஸோ செல்ஃபின்னு வரும்போது இங்கே 32 மெகா பிக்சலில் ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து வைட் ஆங்கிள் சென்சராக இருக்குது. அந்த மாதிரி அதில் வந்து 8 மெகா பிக்சல்னு இன்னொரு செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா பிராண்ட் சென்சர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலை. ஸோ அது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னங்கிறது தெரியும். அடுத்தது இந்த ரியல்மி X3 சூப்பர் ஜூமில் பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய
ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 120 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கேமிங்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது இது வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஃப்ளூயிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்கள் பேட்டரி வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து எனர்ஜி வந்து தேவைப்படும். இருந்தாலும் வந்து ஒரு கேமிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதோட டிஸ்பிளே டைப்புக்கு வரும்போது இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. IPS LCD அப்படிங்கும்போது ஒரு 33,000 விலைக்கு வந்து IPS LCD தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒர்த்து வந்து கம்மி தான் சொல்லணும். ஸோ இந்த LCD டிஸ்பிளேயை நீங்கள் AMOLED டிஸ்பிளேயோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே வந்து கலர்ஸ் அண்ட் விவிட் வந்து சூப்பராக இருக்கும், பிளாக்ஸும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சூப்பரான கண்களுக்கு வந்து ஒரு பயங்கரமாக இருக்கணும், ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளேக்கு வந்து அடிச்சிக்கவே முடியாது. இவங்க வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு IPS டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து 120 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால நீங்கள் AMOLED வந்து யூஸ் பண்ண முடியலைங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு அவங்க 90 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணி AMOLED யூஸ் பண்ணியிருக்கலாமே. 120க்கும் 90க்கும் வந்து பெரிய அளவில் வந்து வித்தியாசங்கள் இருக்க போகிறதில்ல. அதே நேரத்தில் வந்து 120 ஹெர்ட்ஸ் உள்ள AMOLED டிஸ்பிளேயும் வந்துருச்சு, அதுவும் வந்து வந்துருச்சு. ஸோ அதை கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து அவங்க வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது இந்த ஃபோனுக்கு. ப்ராசஸர்னு வரும்போது இவங்க 855+ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 855+ அப்படின்னா நமக்கு ஒரு புது ப்ராசஸர் மாதிரி வந்து தெரியும், பட் 865 வந்து ரொம்ப நாள் ஆச்சு. 855+ வந்து 2019 வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஸோ அதில் நிறையா ஸ்டாக் இருந்திருக்கும் என்னமோ தெரில, ஏன்னா நிறையா ஃபோன்ஸ் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க. சரி, நிறையா பிராண்ட்ஸும் இப்படி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ 855+ ப்ராசஸர் ஓகே, அதில் வந்து நம்ம எந்த குறையும் சொல்லிட முடியாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பாக இதில் வந்து குறைய நம்ம பெருசாக சொல்லிட முடியாது, நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனில் வந்து மைக்ரோ SD ஸ்லாட் வந்து கிடையாது, அந்த மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து அவங்க கொடுக்கல. ஸ்டோரேஜில் வந்து ஒரு கம்மியான ஒரு ஆப்ஷன் உள்ள ஸ்டோரேஜ் வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு மைக்ரோ SD போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண நினச்சாலும் வந்து OnePlus லெவலில் வந்து நான் மைக்ரோ SD கொடுக்க மாட்டேன், ஆப்பிள் லெவலில் மைக்ரோ SD கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க முடியாது. இதில் வந்து அவங்க டெடிகேட்டாக ஒரு மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, இல்லை ஹைப்ரிட் ஸ்லாட் கூட கொடுத்துருக்கலாம், அது பண்ணலை. இப்போலாம் அதிகமாக வந்து பேச போகிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபோனை நான் வந்து தின்னான ஒரு ஃபோனாக வந்து கொடுக்குறேன், அந்த ஃபோனில் வந்து என்னால் ஹெட்ஃபோன் ஜாக் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8.4க்கு மேலே வந்து திக்னஸ் உள்ள ஃபோன் இதில் வந்து தாராளமாக வந்து அவங்க வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன் ஆட் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ப்ளஸ்ன்னு பார்க்க போனோம் அப்படின்னா இதில் இருக்கிற 855+ ப்ராசஸர் தான் வந்து நம்ம வந்து பெருசாக சொல்லலாம். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். கேமரா சென்சரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இது வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேமரா செட்டப் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு 15,000 ஃபோனில் இருக்கிற ஒரு கேமரா செட்டப்பை கொண்டு வந்து நான் 33,000 ஃபோனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃபோனை வாங்குறவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க, அதுவும் வந்து ரியல்மி மாதிரியான ஒரு பெரிய பிராண்ட் ஒரு ஆன்லைன் யூசர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஓப்போ விவோ வந்து பண்ணாங்க அப்படின்னா நம்ம கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அவங்க டிஃபால்ட்டாக ஆஃப்லைனில் அப்படி தான் வந்து வித்துட்டு இருக்காங்க. நீங்கள் உடனே பிபிகே எலக்ட்ரானிக்ஸான இவங்களும் கேட்கக்கூடாது, அது தனித்தனி செக்டரில் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தனித்தனி பிராண்டாக தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ரியல்மி வந்து 33,000 பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பாக அதில் வந்து அவங்க அதிக லாபம் சம்பாதிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா 855+ ப்ராசஸர் மட்டும்தான். இதில் இருக்கிற டிஸ்பிளேயும் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது, அந்த மாதிரி இதில் இருக்கிற கேமரா வந்து சொல்ல முடியாது. AMOLED டிஸ்பிளே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம், அது மாதிரி கேமரா வந்து இதில் வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணாதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே கூட அவங்களால கொடுக்க முடியல. இந்த மாதிரியான ஸ்பெக்ஸை வச்சுக்கிட்டு இவங்க 33,000 விலைக்கு வந்து சேல் பண்ண நினைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து கிடையாது. ஃபியூச்சரில் இவங்க இந்த மாதிரியான ஃபோன்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து மக்களால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாம் வேணாம்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக X3 சூப்பர் ஜூமை வந்து இந்த ஸ்பெக்ஸோட அடிப்படையில் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இதை விட சூப்பரான ஃபோன்ஸை நீங்கள் வந்து 25,000 இவங்களோட X2 ப்ரோன்னு ஒரு ஃபோன் இருக்கு, அந்த ஃபோன் கூட ஒரு பெஸ்ட்டான ஃபோன் சொல்லலாம். ஆனால் இந்த X3 சூப்பர் ஜூம் ஃபோனை வந்து கண்டிப்பாக அது பக்கத்து கூட போகாதீங்க. ஏன்னா அதை வாங்கி ரிவ்யூ பண்ணி அது இன்னும் மோசமாக கண்டிப்பாக இதை நான் வாங்கி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த ஃபோனை வந்து ஒரு துளி கூட வாங்காதுன்னு சொல்லுவேன். இப்போதைக்கு நான் சொல்கிற இது பார்த்தீங்கன்னா ஒரு 20% நீங்கள் வாங்குறதெல்லாம் வாங்குங்க. ஏன்னா புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் கொடுக்குற விலைக்கு ஒருத்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவோ ஓப்போ ஃபோன் வாங்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் தாராளமாக வாங்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இதை ரிவ்யூ பண்ணேன்னு வைங்களேன், ஏன்னா இதை ஸ்பெக்ஸாக பார்த்தோன்னே எனக்கு அப்படி இதாக வந்தது, அதனால தான் உடனே வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கழுவி தான் ஊற்றுவேன், அந்தளவு தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்பெக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நான் சொன்னது கரெக்டாக நினைக்கிறீங்களா என்ன அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு அப்போ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ கொரோனா டைமில் எல்லாமே வீட்டில் பத்திரமா இருங்க, வெளியில் அதிகமாக தேவையில்லாமல் சுத்தாதீங்க. ஸோ மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.